வெல்கம் டு திஸ் சேனல். WH வச்சு எப்படி கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணணும் பார்ப்போம். முதல்ல பார்க்கக்கூடியது வாட், என்ன. இதனுடைய பதில் எதை சார்ந்து வரும்? ஒரு ஐடியாவோ ஒரு ஆக்ஷனாக இருக்கும்போது அதனுடைய கேள்வி வாட் வச்சு கேட்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், வாட் இஸ் யுவர் ஐடியா? உங்கள் யோசனை என்ன? வாட் ஹேப்பன்ட், என்ன நடந்தது? வேர், எங்கே. இதனோட பதில் பிளேஸை சார்ந்ததாக இருக்கும்போது நம்ம ஒயர் வச்சு கொஸ்டின் கேட்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒயர் இஸ் இட், அது எங்கே உள்ளது? வேர் இஸ் ஷீ, எங்கே அவள்? விச் அப்படின்னா எது, எந்த. இதனுடைய பதில் எதை சார்ந்து வரும்? ஒரு ஆப்ஷனோ ஒரு சாய்ஸோ இருக்கும்போது நம்ம விச் வச்சு கேள்வி கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், விச் இஸ் பெட்டர், எது சிறந்தது? விச் புக் இஸ் யுவர்ஸ், எந்த புத்தகம் உங்களுடையது? when, எப்போது. இதனுடைய பதில் எப்படி இருக்கும்? டைம் சார்ந்த மாதிரி வரும். ஃபார் எக்ஸாம்பிள், when does it begin, அது எப்போது தொடங்குகிறது? when is your birthday, உங்கள் பிறந்தநாள் எப்போது? why, ஏன். இதோட பதில் எப்படி வரும்? ரீசனாக இருக்கலாம். காரணம் இருந்தால் அதனுடைய கேள்வி ஒய் வச்சு கேட்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், why do you ask, நீங்கள் எப்போது கேட்கிறீர்கள்? why late, ஏன் தாமதம்? who, யார். இதனுடைய பதில் ஒரு பர்சனை சார்ந்து இருக்கும்போது அதனோட கேள்வி who வச்சு கேட்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், who is he, அவர் யார்? who did this, யார் இதை செய்தது? whose, யாருடைய. இதனுடைய பதில் எதை சார்ந்து வரும்? பொசிஷன், அதாவது உரிமை சார்ந்து இருக்கும். அப்படி இருக்கும்போது whose வச்சு கொஸ்டின் கேட்கறது பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், whose book is this, இது யாருடைய புத்தகம்? whose car did he take, அவர் யாருடைய காரை எடுத்தார்?